ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனநிலைமை எதை பற்றி யோசிக்கிறது, என்ன விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கிறது என்பது தெரியும். எதுவும் தெரியாமல் அல்ல, தெரியும். எல்லா விஷயமும் உன் கர்ம வினைப்படி நடக்கிறது. அதை மாற்றுவது என் கையில் இருக்கிறது. அமைதியாக எதையும் பற்றி கவலைப்படாமல் இருப்பது உன் கையில் இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. திடீரென்று ஒரு உதாரணமாக சொல்கிறேன். திடீரென்று ஒரு இடத்திற்கு கிளம்பவே இல்லை, ஆனால் திடீரென்று ஒரு இடத்திற்கு புறப்படுகிறாய். காலை வரைக்கும் அந்த இடத்திற்கு போவோம் என்றும் தெரியாது, அந்த வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடக்கும் என்று தெரியாது, இல்லை எந்த ஒரு விஷயமும் தெரியாது. ஆனால் திடீரென்று நீ கிளம்புவாய். நீ யோசிப்பாய், காலை வரைக்கும் நான் யோசிக்கவே இல்லை, ஆனா இப்போ திடீர்னு நான் கிளம்பி இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் எதனால நடக்குது? இரவு நேரம் நீ போனாலும் சரி, அந்த வீட்டுக்கு போனாலும் சரி, அந்த வீட்டில் உனக்கு ஏதாவது ஒரு உணவு கொடுப்பார்கள், இல்லை தண்ணியே வைத்துக்கொள், ஏதோ ஒன்று தருகிறார்கள் அல்லவா? அந்த நேரத்தில் நீ ஏன் அவர்கள் வீட்டில் போய் சாப்பிட வேண்டும்? ஒரு தண்ணியை எதற்காக குடிக்க வேண்டும்? இது எல்லாமே கர்ம வினைப்படிதான் நடக்கிறது. அந்த நேரத்தில், அந்த பொழுதில், உனக்கு அந்த இடத்தில் அந்த உணவானது இருக்கிறது. நீ அங்கு பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் இருக்கிறது என்றால், இது நீ உருவாக்கியது அல்ல, காலம் உருவாக்கியது. உனக்கு எந்த இடத்தில், எந்த நேரத்தில், எங்கு உணவு இருக்கிறதோ நீ அங்குதான் சாப்பிடுவாய், அங்குதான் நீ இருப்பாய். புரிகிறதா? அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றும் காலம் தீர்மானித்ததே. இந்த காலம் தீர்மானித்ததை யாராலும் மாற்ற முடியாது. முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கிறது என்று வைத்துக்கொள். அந்த பிடிக்காத விஷயம் நடக்கிறது என்பதனால் தவறான முடிவு எடுக்க வேண்டும் என்று அவசியம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் பிடிக்காத விஷயம் நடந்தாலும் அதை எப்படி நீ பிடித்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கலாம் என்று தான் யோசிக்க வேண்டும். ஒரு இடத்தில் உனக்கு அதிகமாக கொடுமை நடக்கிறது என்றால் அந்த இடத்திலிருந்து வெளியே வருவதற்குத்தான் நீ யோசிக்க வேண்டும். அதற்கு பதிலாக வேறொரு தவறான விஷயத்தை யோசிக்க கூடாது. எல்லா நேரத்திலேயும் சுதாரிப்பானது இருக்க வேண்டும். நீ ஒன்று தெரிந்து கொள். ஒரு குடும்பமே வைத்துக்கொள். உன்னுடைய குடும்பம், உன்னுடைய கணவனுடைய வீட்டில் அதிகமான பிரச்சனை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதை பெற்றவரிடம் சொல்லும் பொழுது அவர்கள் உனக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டார்கள். உன்னுடைய மனமானது இவர்கள் எனக்கு உதவியே செய்யவில்லை, எனக்கு யாருமே இல்லை என்று தோன்றும் பொழுது நீ ஒன்றே ஒன்று நினைத்துக்கொள். இந்த பூமிக்கு வரும் பொழுது தனியாக வந்தோம், யாரையும் நம்பி அல்ல. பெரிய பிள்ளையாக ஆன பிறகுதான் அப்பா அம்மா என்ற உறவுகள் எல்லாம் அதாவது பிறந்ததற்கு பிறகுதான் இது அப்பா அம்மா என்பது தெரிந்தது. யாரையும் நம்பி இந்த உலகத்தில் நீ பிறக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் தனியாகவும் பார்த்து கொள்ள தெரியும், முடியும். அதை ஞாபகம் வைத்துக்கொள். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நிறைய நல்ல வழிகள் உள்ளது. தவறான ஒரு திசையில் போக வேண்டும் என்று அவசியம் அல்ல. எல்லா விஷயமும் வழிகளை தரும் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு பிடித்த விஷயம் உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கிறது என்றால் அது உனக்கு மன வழியை தரும் தான். ஆனால் ஒன்று நினைத்துக்கொள், சாய் இருக்கிறார், இவ்வளவு தூரம் நமக்காக செய்து கொண்டு இருக்கிறார், கண்டிப்பாக நல்லதையுமே செய்வார் என்று ஞாபகம் வைத்துக்கொள். யாரும் இல்லாமல் இந்த உலகத்தில் இங்கு யாரும் இல்லை. சிலர் சொல்வார்கள், எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை என்று. கிடையாது. அவரவர்கள் எதை நோக்கி ஓடுகிறார்கள்? தெய்வத்தை நோக்கி. கவலையோ கண்ணீரோ எவ்வளவுதான் நாங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உங்களுடைய கால்கள் எங்கே நோக்கி வருகிறது? தெய்வத்தை நோக்கிதானே. நாங்கள் கஷ்டம் தருகிறோம் என்பதற்காக எங்களை நீங்கள் என்ன வேண்டாமல் விட்டுவிட்டீர்களா? வேண்டிக் கொண்டுதானே இருக்கிறீர்கள். அப்படி என்றால் நான் உன்னோடு இருக்கிறேன், இது ஏதோ தற்காலிகமான மன உளைச்சல் தான் என்று உங்களுக்கு புரிகிறதா? தங்கமான பிள்ளையே, கூடிய விரைவாகவே பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் வரும்.
எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாயோ அந்த ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு நல்லதை உனக்காக நான் செய்வேன். எந்த ஒரு நிலையிலும் செய்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சீரும் சிறப்புமாக இருப்பாய். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை வைத்து எதையும் நினைத்து தீர்மானித்து விடாது. எந்த ஒரு நிலையும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக நடக்காது. சில விஷயங்கள் உன்னை சோர்ந்து போக வைத்தாலும் கூடிய சீக்கிரமாகவே அந்த விஷயமானது உனக்கு பிடித்த மாதிரி ஆக்கி உன்னை மீண்டு கொண்டு வர வைத்து விடுவேன். நான் உன்னை எப்படி மனமுடைய வைப்பேன்? நீ மனமுடைந்தால் என்னால் தான் தாங்க முடியுமா? புரிகிறதா? நான் உன்னுடைய வாழ்வில் சகலத்தையும் கொடுப்பதற்காகத்தான் இருக்கிறேன். உன்னிடம் இருப்பதை பறிப்பதற்காக அல்ல. நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாய், எந்தெந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய், அனைத்தும் எனக்கு தெரியும். அந்த விஷயங்கள் எல்லாம் கூடிய விரைவாகவே நடக்கும். நான் இன்று உன்னோடு இருப்பேன், என்றும் உன்னோடு தான் இருப்பேன். எந்த ஒரு நிலையிலும் நான் உன்னை வாழ்க்கையை எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் செய்தான் உன்னுடைய வாழ்க்கையை நான் மோசமாக்க மாட்டேன். அதை இந்த நேரத்தில் நீ தீர்மானமாக நம்பு. என்னை நம்பும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக சத்தியமாக நல்லதையே செய்வேன். நிறைய மனிதர்கள் துரோகம் செய்து இப்பொழுது இருக்கும் பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா தோன்றுகிறது? மனிதர்களே துரோகம் தான் செய்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது தெய்வமும் துரோகம் தான் செய்யும் என்பது தோன்றுகிறது. கிடையாது. தெய்வமானது துரோகம் செய்வது கிடையாது. உங்களுக்கு யார் யார் எப்படி என்பதை காட்டுகிறது. புரிகிறதா? எந்தெந்த மனநிலைமை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் என்னென்ன விஷயங்களை நீ செய்யலாம் என்பதை உனக்கு புரிய வைக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள். ஒவ்வொரு விஷயத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் தேடும் ஒவ்வொன்றும் இந்த சாயின் மூலமாக கிடைக்கும் என்று நம்புங்கள். நீங்கள் எந்த தெய்வத்தை மனதார நம்புகிறீர்களோ அந்த தெய்வமானது ஒரு பொழுதும் உங்களை கைவிடாது. எந்த தெய்வத்திற்காக நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் மற்றும் விரதங்கள் எடுக்கிறீர்களோ அந்த தெய்வங்கள் அனைத்தும் சரிதான், உங்களை ஏமாற்றாது. நீங்கள் மனிதர்களுக்கு செய்திருப்பது கூட உங்களை ஏமாற்றலாம். ஆனால் தெய்வத்திற்கு நீங்கள் செய்யும் விஷயங்கள் எதுவும் உங்களை ஏமாற்றாது. நீங்கள் சிரித்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாட்கள் தான் இது. ஏதோ சில கஷ்டங்கள் உன்னை கர்ம வினையும் சூழ்ந்தது. ஆனால் கூடிய விரைவாகவே உன்னுடைய வாழ்க்கையை இந்த கர்ம வினையிலிருந்து நான் உன்னை முழுமையாக மீட்பேன். உனக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குமோ, என்னென்ன விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்தால் நீ சந்தோஷமாக இருப்பாயோ அந்த அனைத்து விஷயங்களையும் உனக்கு பிடித்தது போலவே சந்தோஷமாகவும் அற்புதமாகவும் நான் செய்து கொடுப்பேன். எவ்வளவோ உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை நீ அனுபவித்து விட்டாய். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை கஷ்டத்தை வைத்தேன் என்று வைத்துக்கொள். உன்னாலும் தாங்க முடியாது, என்னாலும் நீ கஷ்டப்படும் விஷயத்தை பார்த்து தாங்க முடியாது. அதனால் எல்லாம் மாறும் நேரம் வந்துவிட்டது. அமோகமாக இரு. எல்லா நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையும் மாறும் என்று நம்பு. நம்பிக்கைதான் ஒருவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மிக சிறந்த விஷயமே. நம்பிக்கையை மட்டும் ஒரு பொழுதும் ஒரு நாளும் இழந்து விடாதீர்கள். ஏற்கனவே நிறைய காயங்களோடும் நிறைய கண்ணீரோடும் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் படும் அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவிலேயே நல்லதொரு தீர்வையும் நல்லதொரு வாழ்க்கையையும் நான் உங்களுக்காக கொடுப்பேன். நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாம் நான் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக செய்து வைப்பேன். அமைதியோடு நான் இருக்கிறேன். எல்லா நேரமும் உனக்கு நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று அமைதியோடு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைக்கிறேன்.
என்னிடம் இருக்கும் அமைதியும் பொறுமையும் என்றும் உன்னிடமும் இருக்கட்டும். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் என்னாலும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.